இந்தியாவிலலாம் இந்த மாதிரிலாம் வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்தியா விட்டு எங்கேயுமே வரமாட்டேங்க. அந்த பில்டிங்ஸை விடுங்க, ஹைட்டான பில்டிங்ஸை விடுங்க. இந்த மாதிரி க்ளீனாக எங்கேயும் குப்பை இல்லாமல், ஹார்ன்ஸ் அடிக்காமல், எனக்கு மெயின்லி அது வேணும். ஹார்ன் அடிக்காமதே பாருங்கள், ஆர்கனைஸ்டாக போகிறாங்க பாருங்கள். கைஸ், உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லொக்கேஷன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன லொக்கேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து எனக்கு 1 by 1 நீங்கள் சொல்லுங்கங்க. கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் நானும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுவேங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாப் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா யுவான் கார்டன் தாங்க. அது வந்து நம்ம எங்கேயோ தான் நினச்சோம், பட் ஆனால் அது தூரத்துலலாம் இல்லை, இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுதான் கொஞ்சம் தூரமாக இருந்தது. இதுக்கு பிஃபோர் ஸ்டேஷன் தான் அந்த யுவான் கார்டன் அப்படின்றது. இப்போ பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சைனாக்காரங்க டெவலப்மெண்ட்டில் வாழ்கிறாங்கங்க. இந்தியாவிலலாம் இந்த மாதிரிலாம் வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்தியா விட்டு எங்கேயுமே வரமாட்டேங்க. அந்த பில்டிங்ஸை விடுங்க, ஹைட்டான பில்டிங்ஸை விடுங்க. இந்த மாதிரி க்ளீனாக எங்கேயும் குப்பை இல்லாமல், ஹார்ன்ஸ் அடிக்காமல், எனக்கு மெயின்லி அது வேணும். ஹார்ன் அடிக்காமதே பாருங்கள், ஆர்கனைஸ்டாக போகிறாங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்சிங் ரோடு நான் இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் காமிச்சிட்றேன். லேட்டர் நம்ம யுவான் கார்டன் வந்து போயிடலாம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ ப்ரெஷர் வச்சு வாஷ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாக ப்ரெஷர் வச்சு கொஞ்சோண்டு மண்ணு கூட இல்லாமல் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் மெயின்டெனன்ஸுன்றது. பாருங்கள், மெயின்டைன் பண்ணால் அப்படியே இருக்குங்க எந்த ஒரு விஷயமும். அதுக்கு உதாரணம் தான் இந்த சைனா மக்கள். இது அப்படியே கட்டி விட்டுட்டாங்க, முடிஞ்சிச்சு அப்படின்னு விடாமல் அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் அவங்களோட ஹைலைட்டு. நான் சொன்னேன் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்டோர்ஸ் இருக்கும்னு. எல்லாம் நீங்கள் ஸ்டோர்ஸ் பார்க்கலாம். இப்போ எல்லாம் வேக் ஆகுதுங்க 1 by 1. நம்ம காலையில் வந்தப்போ எப்படி இருந்தது, விரிச்சோடு போயிருந்ததில்ல. இப்போ பாருங்கள், பீஸ் ஹோட்டலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கே தங்கலாங்க, அதுவே பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லலாம் தங்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப க்ரீப்பியாகவும் இருக்குது அந்த பிளேஸு. கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் எராக்கு அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் பார்த்து தான் எடுக்கணும். இங்கேயும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல. இங்கேயும் பார்த்து எடுக்கலாம். பாருங்களேன், காலையில் வந்தப்போ இதெல்லாம் க்ளோஸில் இருந்தது இல்லைங்களா. ஒரு 2 hours காலையில் இல்லை, ஒரு 2 hours முன்னாடி வந்தப்போ இதெல்லாம் க்ளோஸில் இருந்தது. இப்போ பாருங்கள், எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் கூட பார்க்கலாம், எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கைஸ், உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லொக்கேஷன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன லொக்கேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து எனக்கு 1 by 1 நீங்கள் சொல்லுங்கங்க. கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் நானும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுவேங்க. இங்கே மெயின்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், எல்லோரும் இங்கே எச்சு துப்பிகிட்ருக்காங்க. வயசான அங்கிள்ஸ்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எச்சு துப்பிகிட்ருக்காங்க. அது இவங்க க்ளீன் பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லது தான், வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். அது நோ ஸ்பிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபைன் போட்டாலே போதும், அது கூட நின்றுடும், எச்சு கூட துப்ப மாட்டாங்க, ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம். பட் அது வந்து கண்டுக்க மாட்டுறாங்க பெருசாக. இங்கே பாருங்கள், க்யூட்டாக டைனி ஒரு கடை, ஒரு செடி, நல்லா இருக்குங்க. அது வைப்பாக இருக்குது. இந்த கடை மட்டும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு செப்பரேட் செக்ஷனாக இருந்தாலும் இது மட்டும் கொஞ்சம் வைப்பாக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு இது இருக்குது பாருங்கள், சிப்பியிலேருந்து அந்த முத்து அப்படின்னு வாங்குங்கள்ல, அது இருக்குது. ஷாங்காய் பெரல் கல்ச்சர் மியூசியம். இது மியூசியமாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் மியூசியம் கூட பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல் வருதுங்க பாருங்க. ஐயோ செம்மங்க. இல்லை ஒரிஜினல் தானா எப்படின்னு வந்து தெரியலையே. ஒரிஜினலாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரிஜினல் சொல்லலை, சின்னதாக இருக்கிறது ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல்லாம் வைக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஒரிஜினல் தான். ஆமாம், இதெல்லாம் ஒரிஜினல் தாங்க. மியூசியமில் ஒரிஜினல் இல்லாமல் இருக்குமா என்ன சொல்கிறீங்க?
ஆகும்னா இந்த மியூசிக் ஒன்று போட்டுருவாங்கப்பா இந்த காஸ்ட்லி பிளேசஸ்லாம். எங்கே இருக்குது பாருங்கள் இன்னொன்று ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த முத்துலேயே டிஃப்ரெண்ட் முத்து வந்து இருக்குது. இங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க போல், ஸ்டாப் பண்ணிட்டு யாரோ வந்தப்போ போயிட்டாங்க. இங்கே மிக்ஸ்டாக இருக்குது பாருங்கள், இங்கே ஃபுல்லாக மிக்ஸ்டு. இது ஃபுல்லாக இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் வந்து இந்த ஷெல்ஸ் எல்லாம் கூட முத்தில் பண்ணதாங்க. அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு, ஆஸ் இட் இஸ் ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்கலாம். பாருங்கள் டிசைன் க்ரியேட்டிவிட்டி பாருங்கள், பார்த்தீங்களா? க்ரியேட்டிவிட்டி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு இது கொஞ்சம் ஹார்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தர்மாக்கோலில் பண்ணியிருக்காங்க. செம்ம. இங்கே ஒரு பழைய ஸ்டைல் ஃபோன் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரிஜினல், ஓரளவுக்கு டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. அங்கங்கே ஒரிஜினல் வச்சுருக்காங்க, அங்கங்கே டூப்ளிகேட் இருக்குது. ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க புக்கு. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரேண்டமாக தான் வந்தேன் இந்த ஸ்டோருக்குள்ளே. பழைய டிவிங்க, நம்ம பழைய காலத்தில் தாத்தா காலத்துலலாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிவி அந்த மாதிரியான ஒரு டிவி. வேறு பேசியே நம்ம ஒரு மியூசியம் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஹலோ மக்களே, எல்லாமே இருக்குது. இந்த ஓல்ட் ஸ்டைலில் என்னென்னலாம் இருக்க முடியுமோ எல்லாமே இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து ப்ரைஸை கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் தான் இதெல்லாம். அப்போது ப்ரைஸே கொடுத்துட்டு ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயும் ப்ரைஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் பாருங்கள். இது வந்து 4399, 2 கம்பல் இருக்குது. இது மொத்தம் எவ்வளோ வருமோ? நம்ம காசுக்கு 1 கோடியாவது வருமா? சின்னதே 3980, 4000 அந்த மாதிரி விற்கிறாங்க. கண் வந்து ரொம்ப தெளிக்குதுங்க, அப்படியே தூக்கமாக இருந்ததா. இது பார்த்த உடனே கொஞ்சம் கண்ணுக்கெல்லாம் ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. ஆன்டிக் பீஸஸ் மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது ஒரிஜினல் ஆன்டிக்காலாம் இருக்காது. ஒரிஜினல் ஆன்டிக்குன்னா அது மாதிரி வெளியிலலாம் வைக்க மாட்டாங்க, ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே ஒரு ஃபவுண்டன் வந்து இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் வந்து சேல்க்கு தான் நான் நினைக்கிறேங்க. எல்லாமே 400, 800, 3800. இங்கேயும் இருக்குது பாருங்கள், 480, 1288, 588, 880. நிறைய ஒரு கேட்டகரியில் ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 99 கூட இருக்குது, 35 இருக்குது, 45 இருக்குது. எல்லா கேட்டகரியிலையும் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்கங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. இந்த போர்ஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளையும் அப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு கண்ணுக்கு அடிக்குதா, பார்க்கவும் நல்லா இருக்குது. இது கூட அதே மாதிரி கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரில. இது 400 ஆல்மோஸ்ட் வச்சுக்கோங்க. எல்லாம் பேர்ல்ஸ் தான் இருக்குங்க, பேர்ல் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இதில் என்னங்க இருக்குது, இதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்களா, 2,60,000 இவங்களோட பணத்துக்கே. என்ன இருக்குது அதில்? என்ன இருக்குன்றேன். ஐயோ சான்ஸே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 2888. இது வந்து ஆல்மோஸ்ட் 3000. சேம் ஒரே ரவுண்டு தான், பட் ஆனால் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வச்சுருக்காங்க. இதுக்கு 3000. ஒரிஜினல் தாங்க, அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க பாருங்களேன், அதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. இது வந்து 5288. இன்னும் பிடிக்கிறதுக்கே செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வாங்கணுங்க வீட்டில், சும்மா வாங்கணும், சும்மா தொட்டு பார்க்குறதுக்காக வாங்கணும். தொட்டு பார்க்குறதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவியாடா அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. இங்கே வந்து ஐஃபோன்ஸ் மோஸ்ட்லி இது பண்ணி வைக்க மாட்டாங்களாங்க, என்ன சொல்கிறது, நம்ம ஸ்ட்ரிங்லெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க இல்லைங்களா ஐஃபோன்ஸ் நார்மலாக. நல்லா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பிளேஸ்லாம்.
இந்த ஐஃபோன்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் எந்த ஃபோனாக இருந்தாலும் நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து இது வச்சுருப்பாங்கல்ல, கயிறு மாதிரி யாரும் பிடிங்கிட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு. பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்காதாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், சம் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து உண்மையாக இல்லையா அப்படின்றது நம்ம இன்றைக்கி போயிட்டு ஃபேக்ட் செக் கூட பண்ணலாமா? பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டோரு. சரிங்க, வாங்க நம்ம இப்போ ஆப்பிள் ஸ்டோர் போயிட்டு அங்கேயும் எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். அப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம கார்டன் போகலாம். ஓகேங்களா? ஃபேக்ட் செக் பண்ணோம் இல்லைங்களா? நம்ம சைனா வரைக்கும் வந்துட்டு அது வந்து பார்க்காம போனால் எப்படி? என்ன சொல்கிறீங்க? அப்படி தானே? வெயில் வந்துச்சுங்க. பட் ஆனால் பேங்காக்கில் இருக்கிற மாதிரி இல்லை வெயில். இங்கே பரவாயில்ல, தாங்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே என்ன வச்சுருக்காங்க? சாக்கோ என்ன அது இதுங்க? நோ கேமரா அலோடு கிடையாதாங்க, சாரி. அங்கே என்னமோ ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. சாக்லேட்லேயே அந்த இது பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டவரு அதெல்லாமே வந்து சாக்லேட்லேயே பண்ணியிருக்காங்க. பெருசாக பண்ணியிருக்காங்க. ஒரு 5 அடி 6 அடியில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் ஒன்று வச்சிடுறாங்கங்க. சைனானாலே ட்ராகன் அப்படின்றது வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ட்ராகன்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றது. ஐயோ செம்ம சவுண்டுங்க, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அது எங்கேயோ ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, செம்மையாக வருது சவுண்டு. எல்லாம் வந்து பாருங்கள். பாருங்களேன் எங்கள் ப்ரைஸ், ஒரு ப்ரைஸும் ஒரு ஸ்டோனும் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோன் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது, ஷேப்க்கு ஏற்ற மாதிரின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 629 தான். மேலே பார்க்குறது வந்து ஒரு 1500 அந்த மாதிரி இருக்குது. அது சைடில் இருக்கிறது இன்னமும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சைஸை பொறுத்து தான் நினைக்கிறேங்க. ஏன்னா பயங்கரமாக ப்ரைஸுன்றது வந்து மாறிட்டே வருது. சின்ன சைஸுனால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெருசுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள். யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க. ஓகேங்களா? டிசைனும் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆர்ட்டெல்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க. இதுவும் பார்க்கலாம். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் தான் நீங்கள் விசிட் பண்ணணும். ஒரு 1 டே லேஓவர் இருந்ததுன்னா கூட நீங்கள் இங்கே விசிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆமாம்ல, 719 யானா. இது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சர்க்கிளாக உள்ளே வந்து பேட்டர்ன் டிசைன் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, பட்டர்ஃப்ளை டிசைனில் பாருங்கள். நல்லா இருக்குங்க, ஒரு பொருளும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்கள் டேஸ்ட் எப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே க்ரீன் ஸ்டோனில் பாலிஷ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், பீகாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, செம்மங்க. எல்லாம் 1 by 1 ஸ்டோனு, அப்புறம் வந்து அந்த சில்வரு மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கெல்லாம் கூட பார்க்கலாம், ப்ராஸ்லெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இங்கேயும் வந்து இருக்குது அதே மாதிரி ப்ராஸ்லெட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்க்க முடியுதா? இதெல்லாம் கழுத்தில் போட்டு நடப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுன்னா கூட ஓகே அப்படின்லாம். இந்த பாட்டில் மாதிரி இதெல்லாம் போட்டு எப்படிப்பா நடப்பீங்க கழுத்தில் போட்டு? மேபி இங்கே ஆளுங்க வந்து கழுத்தில் போட்டு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், புத்தாவோடதும் இருக்குங்க. அதே மாதிரி அந்த ட்ராகன் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஹிந்து காட் யாரோ இருக்காருங்க, அவரோடதும் வந்து இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான். அப்புறம் வந்து சிங்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் ஐட்டம்ஸ் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் பண்ணுற மாதிரி இவங்க செக் பண்ணலாங்க. பாருங்கள், செக் பண்ணலாம். இந்த சைட்லாம் இருக்குது. 49.8. என்னய்யா காமெடி பண்ணுறீங்களா? கேஜியா? அதுதானே பார்த்தேன். 30.33 கேஜிஸு. என்ன இவ்வளோ கேஜி இருக்காது? அவ்வளோ வெயிட்டாக இருக்குது? அவ்வளோ வெயிட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. பாருங்கள், இது வந்து 30 கிலோ இருக்கும். சாரி, கிலோ இல்லை, அது கிராமு. நான் கே மாதிரி பாடித்தேன், கிராம்ஸ். அது ஜஸ்ட் சில்வராங்க, அது கிராம் தான். நான் கேஜின்னு படிச்சுட்டேன். அதுதானே பார்த்தேன்.
இங்கே பாருங்கள், ஒரு கோல்டு மாதிரி பண்ணியிருக்காங்க, பட் அது ஒரிஜினல் கிடையாது. ஜஸ்ட் செக் பண்ணுங்க. அந்த பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த சைனீஸ் பீப்புளெல்லாம் ஓல்டு ஸ்டைல் வந்து இப்படி தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போயும் நிறைய பேர் வந்து இந்த ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ரிச்சாக ப்ரீமியமாக வந்து இருக்காங்க ட்ரெடிஷனே வந்து பார்க்குறதுக்கு. அந்த வுடன் ஹவுஸ் மாதிரி கொடுத்து, ஃபுல்லாக வால்ஸ் எல்லாம் கொஞ்சம் வுடனில் கொடுத்த மாதிரி கொடுத்து, பேக்ரவுண்டெலாம் கூட வுடன் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. குட் வைப்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நம்ம அந்த டவர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டவருக்கான உள்ள இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இங்கே இந்த ஆர்ஷா டவர் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓல்ட் ஸ்டைல் ரேடியோ கூட இருக்குது பாருங்க. இது சில்வர் தான் நினைக்கிறேன். அது சில்வர் தான் நினைக்கிறேன், சில்வராக தான் இருக்கும். இங்கேயும் வந்து ஏதோ பாட்டில்ஸாக வச்சுருக்காங்க. இதை வந்து பாஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி படிங்க என்னன்றது, ஓகேங்களா? உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் பாஸ் தி வீடியோ, அப்புறம் படிங்க அது ஃபுல்லாக, ஓகே? தென் இங்கே கப்ஸ் இருக்குது, கப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராஸ்லெட்ஸ் தான் இருக்குது. அங்கே பார்த்த மாதிரி ப்ராஸ்லெட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அதுதான் இருக்குங்க. அங்கே ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக அதுதான், இந்த ரோ ஃபுல்லாகவும் அதுதான். இங்கே வந்து ஒரு பீகாக்கோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு கோல்டு பெட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் கோல்டு கிடையாது அது. இங்கே கோம்பு கூடங்க, தலை சீவுற இது கூட, என்னத்தான் சொல்ல பாருங்க. இதெல்லாம் கூட சில்வர்லையா. ப்ரைஸு நல்லா எகுருங்க இங்கெல்லாம் வந்தீங்கன்னா. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஆசை இல்லாத பேராசைன்னு சொல்லுவீங்க. எல்லாம் ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுதான் என்னோடய ஆசை. பேராசைன்னு சொல்லாதீங்க, மனுஷன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசைன்றது வந்து இருக்கும். ஏங்க நல்ல வெயிட் இருக்குங்க, ஒரு இதுவும் செம வெயிட் இருக்குங்க. நான் சும்மா வெயிட் இருக்காதுன்னு லைட்டாக தூக்கினாலே வந்துடும் பார்த்தேன். நிறைய வெயிட் இருக்குங்க. அது இதால் எடுத்து அடித்தாங்கன்னா, இதை வச்சு அடித்தாங்கன்னா ஆள் காலி. சத்தியமாக சொல்கிறேன், நல்ல வெயிட் இருக்குங்க ஒரு மெட்டீரியலும். இல்லை மேக்னெட் புல் பண்ணுதா இல்லை எப்படின்னு தெரியல. பாருங்கள், செம்ம வெயிட் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த சின்னது இருக்கிறதுலே சின்னது போட்டுருக்குங்க. ஏங்க இதுவும் நல்ல வெயிட் இருக்குங்க. பொம்மைலாம் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. நல்ல வெயிட் இருக்குது ஒரு இதுவும். இதெல்லாம் சும்மா தாங்காது. ஐயோ எடுக்கவும் முடியலங்க என்னால், ரொம்ப வெயிட் இருக்குது. இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இன்னும் வெயிட் இருக்கா? எனக்கு தூக்கவே முடியலங்க. அது செம வெயிட்டுங்க, அது செம வெயிட்டு. எப்பா எத்தா தண்டின்ற மாதிரி இருக்குது. இது இவ்வளோ வெயிட் எப்படி இந்த போர்டு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் ஜஸ்ட் இருக்காது, ஒன்றுமே இருக்காதுன்னு தான் நினச்சேன். அப்போ இதெல்லாம் கூட வெயிட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. செக் பண்ணலாமா? அம்மா எப்பாடி ஆத்தாடி, இங்கே வெயிட்டு செம்மையாக இருக்குங்க. என் நடுவே பெயின் வந்துச்சுங்க, பேக் பெயினே வந்துச்சு. நல்ல வெயிட் இருக்குது ஒரு மெட்டீரியலும். இதுவும் வந்து நல்ல வெயிட் இருக்குங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா அப்படி தூக்கி பார்த்தேன்னா செம்ம வெயிட்டு. சீரியஸாக நான் ஆக்டிங்கெல்லாம் கொடுக்கல, வெயிட்டாக தான் இருக்குது. ப்ரைஸ் கூட வேணுன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். 25,800 போட்டிருக்காங்க. இவங்களோட பணத்துக்கு 25,800 போட்டிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், யூனிக்காக இருக்குல்ல வாட்டர்லாம். வீட்டில் இப்போ இனிமேல் நான் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டன் மாதிரி வந்து செட் பண்ண போகிறாங்க வீட்டில். இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி, ஸ்மோக் வர மாதிரி ஒரு ஃபவுண்டன் செட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நான் செட் பண்ணுவேங்க இந்த வாட்டி. இது வந்து ஃபுல்லாக கோல்டு தான். இவங்க கவர் பண்ணியிருக்காங்கனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஃபுல்லாக கோல்டு தான்.
நார்மலாக கவர் பண்ண மாட்டாங்க. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் வந்து போகிறோம். இங்கே வந்து முடிச்சிட்டோம். இதெல்லாம் தான் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த சைடெலாம் வந்து கோல்டு இருக்குது, இதுவும் பார்த்துருங்க. திரும்பி இங்கெல்லாம் சில்வர் தான் வருது ஓகேங்களா. சரி ஓகேங்க, நம்ம இப்போ போகலாம், ஃப்ரண்ட்டில் போகலாம். இங்கே வந்து யாரோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்கலை, சாரி. அவர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக சூப்பராக வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கார் பாருங்கள். இல்லை, அதுதான் சைனீஸ் மக்கள் அப்படின்றது, புரியுதுங்களா. சரி வாங்க, நம்ம இப்போது போயிட்டு யுவான் கார்டன் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த லொக்கேஷன் தான் போக போகிறோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்களா, டிசைனாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. டிசைன் அங்கங்கே அந்த ஷேப்பு, அந்த கர்வு, டெக்ஸ்டரு எல்லாமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து பாருங்கள், அந்த கொதிக்கிற தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க, செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. வாயிலிருந்து இந்த ஸ்மோக் வர மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயமும். வீட்டுக்கு போகிறோம், இதை நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா. யுவான் கார்டனுக்கு இல்லை, நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது ஆப்பிள் ஸ்டோருக்கு. இங்கெல்லாம் கூட ஹாரன்ஸ் அடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். மன்னிச்சு விட்டுறலாம்ல. இல்லை, ரொம்ப தூரம் போயிட்டேன். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, அதே மாதிரி தான் ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து டாய் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குங்களே, இந்த டாய் ஸ்டோரி, அப்புறம் வந்து பிரின்சஸ்ஸு, மார்வெல்லு, இந்த டிஸ்னியில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளே விசிட் பண்ணல. உள்ளே போனால் நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 எல்லாம் காமிச்சிட்டே போவோமா, நமக்கு டைம் இருக்காதா, அப்புறம் அதுவும் அதே மாதிரி சொதப்பிடும். ஸோ அதனால் நம்ம டீட்டெயில்டாக போகாமல் ஜஸ்ட்டு காமிச்சிட்டே வரேன் சும்மா. அது மாதிரி ஷாங்காய் கிஃப்டாக இங்கெல்லாம் கிஃப்ட் சென்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜு மேக்னெட் ஒன்று வாங்கலாம்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. இருங்க, ஃப்ரிட்ஜு மேக்னெட் கிடைக்குதான்னு வந்து பார்க்குறேன். அது எப்படி நமக்கு ஃப்ரிட்ஜு மேக்னெட் கிடைக்காம போகும், நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்ல வெயிட் வருதுங்க. இவ்வளோ வெயிட் கொண்டு போகணுமா? 100 வாங்க, 100 ரூபா, 100 வருது சரிங்களா. சாங்காயம் வந்து இருக்குங்க, நம்ம இது ஒன்று எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ யா, நல்லா வெயிட் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு தெரில. எக்ஸ்ட்ரா வெயிட் ஆனால் அது அங்கே எங்கேயாவது தூக்கி போட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா என்னோடய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு எங்கேயாவது தூக்கி போட்டு போக வேண்டியதான். ஏன்னா பேங்காக் போயிட்டு கூட நம்ம ஒன்றுமே எடுக்கலை, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்றும் வாங்கலை. எங்கேயும் வாங்காமல் இருந்தோம்னா அவ்வளோதான். அக்கா என்ன அடிப்பா, அக்கா எட்டி உதப்பா. அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம். ஆமாம், 99 ஓகே. 100ங்க சொன்னேன் இல்லைங்களா, 100 கொடுத்துட்டோம், வாங்கிட்டோம். இப்போ இது வேறு ஒரு கையில். பரவாயில்ல, வாங்க டெய்லியுமா வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம ஃபேக்ட் செக் பண்ண ஆப்பிள் ஸ்டோர் வாங்கிட்டோம். பட் ஆனால் சொன்னது எல்லாம் ராங்குக்கு. அவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து சும்மா ஏதோ ஃபன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? பார்த்தீங்களா, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, அந்த வீடியோஸில் என்ன சொன்னாங்க, சைனாவில் வந்தால் இந்த மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லைங்களா. சைனாவில் வந்தாலும் எங்கே வந்தாலும் அதே தான் பிரச்சனை. அவங்க யாரையும் நம்ப மாட்டுறாங்க.
இவங்க எல்லோரும் 100% ஈவி ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணுங்க. செம்ம சைலண்ட்டாக இருக்குது. இவங்க வண்டி வந்து நிற்கிது. இந்த ஏரியா மொத்தம் அந்த பேர்ட்ஸு இது பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டேதுங்க. கம்ப்ளீட்லி இவங்க வந்து ஈவிக்கு ஷிஃப்ட் ஆகிட்ருக்காங்கங்க. ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு. கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் அங்கங்கே பார்க்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், நான் சைலண்ட்டாக இருக்கேன். உங்களுக்கு நாய்ஸ் ஏதாவது கேட்குதா சொல்லுங்கள். வண்டி போகிற காற்று சத்தம், ட்ராக் சத்தம் தவிர வேறு ஏதாவது வருதுங்களா? ஒன்றுமே வரல, சவுண்டே வரல. பார்த்தீங்களா? பாருங்கள், செம இல்லை? இவங்களுக்கு அதோட ரிசோர்ஸுன்றது வந்து இருக்குங்க. அவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தீர்ந்து போகாத அளவுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து இருக்குது. இவங்கக்கிட்ட இருந்து தான் ஃபைட்டர் ஜெட்ஸ்கோட ஸ்டெல்த் மெட்டீரியலும் அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட தான் வருது. இவங்கக்கிட்ட இருந்து தான் வருது. இந்த பேட்ரிஸ் எல்லாம் நம்ம காருக்கெல்லாம் பேட்ரிஸ் யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா, மஹிந்திரா இதெல்லாம், அதெல்லாமே வந்து இவங்கக்கிட்ட இருந்து தான் வருதுங்க. அந்த மெட்டீரியல் வரலன்னா நமக்கு பேட்ரிஸ் கிடைக்காது. ஸ்டெல்த் ஃபியூச்சர்ஸ் உள்ள ஏர்க்ராஃப்ட்ஸு, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ன்றது வந்து கிடைக்காது. பாருங்கள், இவங்கெல்லாம் ஃப்யூச்சரை வந்து அப்பயே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பயே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றது வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது ரேர் எர்த் மினரல்ஸோட கிங்ஸாக இருக்காங்க சைனீஸ்ன்றது வந்து. நீ எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்டோருக்கு போயிட்டுருக்காங்க. நான் யூஆன் கார்டன் வந்து போகாத ரீசன் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பக்கத்தில் இருந்து தான் வருது, பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த சைடில் இருந்து தான் வருது. ஸோ இப்போ நான் அங்கே போயிட்டேன்னா ஃபுல்லாக சோக் ஆகிடுவேன். இப்போ இங்கேயும் சோக் ஆகிடுவேன். மேக்ஸிமம் இது கீழே தான் போயிட்டுருக்குறேன். இங்கேருந்து மெட்ரோ கிடச்சா மெட்ரோ பிடிச்சி போயிடுவேன் நான். நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டோருக்கு மட்டும் போயிட்டு அந்த ஸ்டோரில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே அந்த கார்டனை வந்து எப்படியாவது கவர் பண்ண ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? அவன் மோஸ்ட்லி கவர் பண்ணது பார்த்திங்கன்னா 2 பிளேஸ் தான் இந்த வீடியோவில். ஒரு நாளில் 2 பிளேஸு. நிறைய பேர் அது கூட பண்ண மாட்டாங்கங்க. நிறைய பேர் 3 நாள் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் நம்மளோட டைமிங் வந்து நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ரொம்ப இடிக்குது டைமிங்கு. இதுலேயும் கொஞ்சம் போகும் டைம், ஒரு 1/2 hour வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் டைம்ன்றது வந்து 0. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த யூஆன் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு போகிற டைம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது நமக்கு. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. இன்னும் இருக்குது. கை பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு வச்சுருக்காருன்னு. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிற டைம் வந்துச்சு. நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த ஸ்டோர் மட்டும் முடிச்சிட்டோன்னு வைங்களேன், நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போது எவ்வளோ டைம் இருக்குன்றது வந்து நமக்கு கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம யூஆன் மார்க்கெட் வந்து போகலாமா இல்லையா, மழை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகலாமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது எப்படி இருந்தாலும் மழை வந்து கொட்டுன்னு கொட்ட போகுதுங்க. ஆல்ரெடி அந்த சைடில் எல்லாம் கொட்டிகிட்ருக்கு மழை. இப்போ இங்கேயும் ஸ்டார்ட் ஆக போகுது.